எல்லாம் வல்ல இயேசு பிதாவே, அனைத்திற்கும் முதல் முடிவான ஆண்டவரே, உம்மை பணிந்து வணங்கி ஆராதிக்கின்றோம். நீர் எங்களுக்கு செய்து வரும் அனைத்து அன்பு நிறைந்த காரியங்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். உமது அன்பால் நீர் எங்களை உண்டாக்கினேன். உமது அன்பால் இடைவிடாமல் எங்களை பாதுகாத்து காத்து வருகின்றேன். உமது அன்பால் எங்களை இடைவிடாமல் புனிதப்படுத்தி வருகின்றேன். உமது ஒவ்வொரு செயலும் அன்பு நிறைந்த செயலாக இருக்கின்றது. அன்புமயமாகிய ஆண்டவரே, நாங்கள் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே உமது ஆசை. அன்பு கொண்டு நாங்கள் எதை செய்தாலும் உமக்கு வழிபாடாக அது அமைகின்றது. அன்பில்லாமல் நாங்கள் எதை செய்தாலும் வெற்றி செயலாக
மூட பழக்க வழக்கங்களாக நம்பிக்கையாக உருவாவதை நீர் எங்களுக்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றீர். அதில் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நீர் எங்களுக்கு கொடுத்த எண்ணற்ற குடைகளுக்காக அன்பு நிறைந்த எங்கள் பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் இங்கடையும் நமக்கு சமர்ப்பிக்கின்றோம். நம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம், நம்மை பணிந்து வணங்கி ஆராதிக்கின்றோம். திவ்ய இயேசுவே, கடவுளின் அன்பியல்பானவரை உம்மை காண வேண்டுமையானால் அன்பில் நாம் நிலைத்திருந்தால் மட்டுமே உங்களை பார்க்கக்கூடும். எங்களில் ஆன்மீக அன்பு பற்றி போனால் உம்மை அனுபவிக்க இயலாது. உம்மோடு தொடர்ந்து வீரனை கூட இயலாது. இன்னும் சொல்லப்போமையானால் நீர் எங்கள் மத்தியில் வாழும்போது எங்களுக்கு மாயாகத்தான் காட்சியாக தென்படக்கூடும். ஆதலால் தான் அவ்வப்போது நீர் உம் சீடருடையும் பிள்ளைகளையும் சந்தித்து அவருடைய விசுவாசத்தை உமது அன்பினால் புதுப்பித்து மீண்டும் அவர்கள் இழந்த வாழ்வை நீர் கொடுத்து உம்மை பின்தொடரும்படியாக அழைப்பினை கொடுத்துள்ளீர். இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் நிறைவை பெற்றுள்ளனர், நிலை வாழ்வில் நிலைத்திருக்கின்றனர். ஆதலால் உமது அன்பு நெஞ்சங்களோடு இணைந்து இந்த காலை வேளையிலே உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம், உம்மை பணிந்து வணங்கி ஆராதிக்கின்றோம். அன்பு தீயாக பற்றி எரியும் தூய ஆவியானவரே, உம்மை வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். உம்மை இடைவிடாமல் கூற்றி புகழ்ந்து பாடும் உம்மை துதிக்கின்றோம். நீர் இல்லை என்றால் நாங்கள் இறைவனை தொழுதிட வித்து மனிதர்களாக தென்படக்கூடும். எங்களது செயல் வித்து கரங்களால் நடைபெறக்கூடிய ஒரு செயல்களாக அமையும். அதனால் தான் நீர் வந்து எங்களை வழிநடத்தும் போது நாள் ஒவ்வொன்றுக்கும் அர்த்தத்தை கண்டுகொள்ளக்கூடும், முழு ஆற்றலோடு செயல்படுத்தக்கூடும் என்பதனை அறிந்து உம்மை எங்களுக்கு மாபெரும் உன்னத குடையாக இறைவன் இயேசு கிறிஸ்து கொடுத்துள்ளார். நீர் எங்களை தேற்றி, நீர் எங்களை புதுப்பித்து, நீர் எங்கள் வாழ்வை வளமாக்கியதால் தொடர்ந்து உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், உம்மை பணிந்து வணங்கி ஆராதிக்கின்றோம். நாம் சொல்ல வேண்டிய பதில், வாருங்கள் ஆண்டவராக இறைவனை தாழ்பணிந்து கொள்வோம். அல்லேலூயா. வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றியார் வையுங்கள். நன்றியுடன் அவர் திருச்செல்வோம். உங்கள் பாக்களால் அவரை போற்றியார் வரிப்போம். அல்லேலூயா. மாண்புமிகு இறைவன் மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே புரியன. கடலும் அவருடையதே,
அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவருடைய கைகளே உருவாக்கின. அல்லேலூயா. தாழ்பணிந்தவரை தொழுவோம். நம்மை உருவாக்கி ஆண்டவர் முன் முழந்தாடிடுவோம். அவரே நம் கடவுள், நாமே அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். அல்லேலூயா. இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாரினத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். அல்லேலூயா. அந்த தலைமுறை எனக்கு கூட்டியதால் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்று உள்ள கொண்ட மக்கள், என் வழிகளே அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நாடடிக்கும் இளைப்பாற்றி நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினே. அல்லேலூயா. வாருங்கள் நம் ஆண்டவராகிய இறைவனை தாழ்பணிந்த தொழுவோம். அல்லேலூயா. நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர் தான், ஆண்டவர் தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றார். நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டியுள்ளேன். தாட்சியின் மிக சிறந்த உன்னதமான புண்ணியத்தை இந்த வார்த்தைகள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. தாட்சியின்றி பெருமை கொண்டதால் வானதூதரும் வீழ்ந்து போயினர். தாட்சியோடு வந்ததால் வாழ்ந்ததால் அன்னை மரி ஆண்டவருக்கு ஏற்புடையவரானார். ஆண்டவர் இயேசுவிடம் தாட்சியை கற்றுக்கொண்டு அன்னை மரியாதை போல ஆண்டவருக்கு ஏற்புடைய வாழ்வு வாழ தூய ஆவியாரின் துணையை நாடுவோம். அவரை அன்பு செய்வோம். அவரது அன்பு பணி தொடர்வோம். உங்கள் பதில் தூய ஆவியை உண்மை போற்றுகின்றேன். கிறிஸ்துவ உங்களுள் இருந்தால் தூய ஆவி உங்களுள் இருக்கும் என்ற வார்த்தைக்காக உங்களுள் குடிக்கொண்டிருக்கும் தம் ஆவியால் சாவுக்குரிய உங்கள் உடலை உயிர்பெறச் செய்வதற்காக ஆவியின் துணையால் தீச்செயல்களை சாகடித்ததால் நீங்கள் வாழ்வதற்காக கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் என்ற வார்த்தைக்காக ஆவியார் உச்ச நிலையில் நமக்கு துணை நிற்கிறார் என்ற பவுலடியாரின் வார்த்தைக்காக தூய ஆவியார் தாமே நம்முடைய பெருமூச்சுக்களின் வாயிலாக நமக்காக பரிந்து பேசுகிறார் என்ற வார்த்தைக்காக உள்ளங்களை திருப்பி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார் என்ற வார்த்தைக்காக தூய ஆவியாரும் கடவுள் துன்ப முறையில் இறை மக்களுக்காக பரிந்து
செய்கிறார் என்ற வார்த்தைக்காக தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனச்சான்றை நான் சொல்வதற்கு சாட்சியிட்ட பவுலடியாரின் வார்த்தைக்காக பிற இடத்தால் ஆவிக்குரிய கொடைகளில் இறை மக்களின் பங்காளிகள் ஆய்வர் என்ற வார்த்தைக்காக தூய ஆவியாளரின் கொடைகள் எவை என்பதை பற்றி அறிய பவுலடியாரின் வார்த்தைக்காக தூய ஆவியின் வெளிப்பாடும் என்ற தலைப்பினை பொறுப்பியருக்கு கொடுத்த வார்த்தைக்காக ஆவி தூயவர்களிடம் பேசுவது போல் பேச முடியவில்லை இன்று கிறிஸ்துவோடு உள்ள உறவில் குழந்தைகளை எண்ணி பார்க்கிறேன் என்ற பவுலடியாரின் வார்த்தைக்காக பாடல் H8 பக்கம் 210 210. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளில் ஒரு சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளில் ஒரு சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விவரங்களை அறிந்திட, வேத வசனம் புரிந்து கொண்டு விவரங்களை அறிந்திட வெளிச்சத்தாரும் ஆவியானவரே, வெளிச்சத்தாரும் ஆவியானவரே.
கண்டடைவீர்கள் என்று இயேசு கூறியிருக்கிறார். ஒளியின் மக்களாய் நாம் வாழ இறைவனை அறிந்தால் மட்டும் போதாது, அவரின் திருவுளத்தை அறிந்து நம் நல்வாழ்வால் அவரை அன்பு செய்தல் வேண்டும். உலக பற்றை துறந்து இறை பற்றை அடைய தூய ஆவியின் அருள் நமக்கு தேவை. வாரின்றுவது பேருடைய கருச்சுடர் எங்கள் நீதான் விடுவே. எளியவர் தந்தாய் வந்தருள்வே, நன்கொடை வள்ளலே வந்தருள்வே. இருதய ஒளியே வந்தருள்வே, உன்னதாருதலாரவரே, ஆன்மவிதிய விருந்தினரே. இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெண்ணை தணிக்கும் குளிர்நிழலே, அடுகையில் ஆறுதலாரவரே, உள்ளத பேரின்ப ஒளியே. உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவே. உமதருளாற்றில் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை. நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவே, வறட்சியூற்றதை நனைத்திடுவே, காயப்பட்டதை ஆற்றிடுவே, படங்காதிருப்பதை வளர்த்திடுவே, குளிரானதை குளிர் போக்கிடுவே, தவறிப்போனதை ஆண்டருள்வே. இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் நீந்திடுவே. புண்ணிய பலன்கள் வழங்கிடுவே, இறுதியில் மீட்பும் நீந்திடுவே. அழிவில்லா இன்பம் அருள்வீரே, அருள்வீரே. ஆமாண்டவரே, ஆவியானவருக்கென்று இந்த திருப்பாடலை திருச்சபை இடைவிடாமல் பாட சிறப்பான நேரங்களில் இந்த துதிகள் வழியாக நாங்கள் எங்களை எழுப்பி சுத்திகரித்து உமது இரக்கத்தை பெறக்கூடிய கோப்பைகளாக வார இந்த அற்புதமான ஜெபத்தை கொடுத்திருக்கின்றேன். ஒருவேளை இன்னும் எங்களது உள்ளங்களிலும் மனதிலும் மாசுபடுத்திருந்தால் உமது இரக்கத்தால் உமது கருணையால் சுத்திகரிக்க வேண்டும் என்று மைத்தாள் பணித்து கேட்டு கொண்டாடுகிறோம். இரக்கத்தின் பாமாலை இயேசுவின்
கோடி கோடி நன்மைகளையும் புதுமைகளையும் அற்புதங்களையும் செய்து வருகின்ற வாலிக அப்பா பிதாவே உங்களுக்கு நன்றி 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 வாலிக அப்பா பிதாவே உங்களுக்கு நன்றி நன்றி. இனி உங்களை ஊழியர் என்று சொல்லேன், நண்பர்கள் என்று அழைப்பேன். இறை நட்பு தந்தை கிறிஸ்துராஜரே நன்றி நன்றி, உங்களுக்கு நன்றி 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 நன்றி. இறை தந்தையோடு கிறிஸ்துவோடும் எங்களை ஒப்புரவாகி எங்கள் வாழ்வை தூய்மைப்படுத்தி தூயாவியானவரே உங்களுக்கு நன்றி 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 உங்களுக்கு நன்றி நன்றி. ஜெப வாழ்க்கை எவ்வளவு முக்கியமான அவசியமான ஒரு வாழ்க்கை என்பதனை உம்மை விட்டு பிரிந்த சீடர்களை சந்தித்து அவர்கள் மறைந்திருந்த போதும் மெத்திராவின் மரியாதைக்கு தோன்றி நம்முடைய சகோதரர்கள் சென்று தூய ஆவியான வருகைக்காக திருப்பிரசனத்தை காண்பதற்காக தொடர்ந்து மன்றாட வேண்டும் என்று கட்டளையிட்டு அனுப்பினேன். இயேசுவே, உம் வார்த்தைகளின் நம்பிக்கை வைத்து எங்கள் அனைத்து தேவைகளை மன்றாட்டுகளையும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் மேல் கவலை கொண்டுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, சர்வ வல்லவரே, என் திரு அவைக்காகவும் அதனை வழிநடத்துவோருக்காகவும் வேண்டுகின்றோம். பாவனர்களால் பரிசுத்தமிழந்து விடாமல் உம் வல்லமையால் அதனை கடந்து தூய ஆவியினர்களால் தூய வாழ்வு வாழ இவர்களுக்கு போதுமான உள்ள சுகப்படத்தை அது காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சமாதானத்தின் இறைவா, குடும்ப பிரச்சனைகளால் அமைதியில் தவிக்கும் குடும்பங்களுக்காக வேண்டுகின்றோம். இவர்களுக்கு புரிந்து கொள்ளும் ஆற்றலும் விட்டுக் கொடுக்கும் மனம், சுயநல எதிர்பார்ப்புகளை விடுத்து வாழும் மனமும் தந்து எப்போதும் உம்மை அன்பு செய்து உன்னிழலில் வாழ வரவருட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாமே குணமளிக்கும் ஆண்டவர் என்றவரே, கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காக வேண்டுகின்றோம். இவர்கள் விரைவாக குணமடைந்து உமது அருளால் நிறைவாழ்வு பெறவும், கொரோனா தொற்று நோயால் பொருளாதாரம் சிதைக்கப்பட்டுள்ள இந்நாட்டின் மீதும் இத்தொற்று நோய் நீங்க மருந்து கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் மீதும், கொரோனா தொற்று நோயால் வருகிற எல்லா நோயாளிகளும் நலப்பெறவும், குடிப்பழக்கம், போலித்தனம், பொய்மை, சுயமை நிறைந்த மனிதர்கள் மனமாறவும், புதிய உலகையும் அன்பு சமூகத்தை உருவாக்கிடவும் அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் தந்தையாம் இறைவா, நீர் உலகின் ஒளியாயிருந்து மனிதனை வழிநடத்தி வருகிறீர். இதோ இந்த நாட்களில் இருந்து தூய ஆவியின் படைப்படை தந்து அமைதி மகிழ்வை தேடும் உலகிற்கு மகிழ்ச்சி என்னும் ஒளியை ஏற்றி தீமையை, வன்முறையும், போர்களையும் நீக்கி தொல்லை நோய்களை நீக்கி மனித மாற்றோடு வாழ்ந்திட தேவையான வரவிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எப்பங்கின் பாதுகாப்பு துணையாரை விசேஷமாக இந்த வேளையில் எப்பங்கினையும் எப்பங்கு மக்களையும் பங்கு தந்தையும் ஆவலின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். தேவோல் எங்களுக்காக செவிகள் என்று சொல்லி கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் விசேஷ கருத்துக்களுக்காகவும் தேவைகளுக்காகவும் உட்பட வேண்டுகின்றோம். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் விசுவாசத்தின் பலனாக அவர்களுக்கு நன்மைகளை தந்து என்றும் அது சாட்சிகளாக வாழ வரவருட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பழைய
மன்றாடுவோமாக. எங்கள் நேச நல்லாயனே, இந்த இல்லத்தின் தலைவரே, நட்புடைய நாதரே, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்கும் நடைமுறை உங்களை காப்பாற்றும் உங்கள் குடும்ப வழிகாட்டும் உங்களுக்கு காவலாக பெண்ணும் நிறைவாக ஆசீர்வதிக்கும் உங்களுக்கு வராக. இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கும் உருவமுண்டு. கடவுளின் கருணையுண்டு,
அந்த கருணைக்கும் உருவமுண்டு. என்றும் உருவத்தில் உயிர்த்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. என்றும் உருவத்தில் உயிர்த்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.